This woman is covered by the blood of Christ. You can laugh at her. You can hate her. Hello, hi, vanakkam and welcome back to my channel. Thank you so much for clicking on this video. I am Ruda Rubavati. நான் வந்து faith based content தான் இந்த சேனல்ல I'm doing in Tamil. நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் and I've always wanted a Tamil channel like this. So here we are. Before diving into the topic, I want to thank each and every single one of them who is commenting and also subscribing, sharing this videos to your friends. எனக்கு மெசேஜ்லேயும் சரி டிஎம்ஸ்லேயும் சரி என் கூட ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் வந்து லைக் உங்களோட தாட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஸ்மால் பியூட்டிஃபுல் கம்யூனிட்டி ஆஃப் மைண்ட். ஹம்பிள் பிகினிங்ஸில் அற்பமாய் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஆரம்பித்து ஆண்டவர் வந்து இந்த கம்யூனிட்டி இன்னும் வளரணும் அப்படின்றதான் என்னோட ஒரு பெரிய ப்ரேயர், கோல் அண்ட் மிஷன். Digital discipleship, if I have to say it in a very short and sweet form. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, one of the topics that churchesல வந்து நிறைய பேசணும்னு நான் நினைக்கிற ஒரு டாபிக். There is a phase after teenage and before marriageல ஒரு phase இருக்குல்ல, லைக் ஒரு சிங்கிள் phase. அந்த டைமில் வந்துட்டு இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு 1000 ரூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு என்ன செய்யணும், அந்த டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு சரியாக வந்து கன்வே ஆகுதா மெசேஜ், எனக்கு கன்வே ஆச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபேக்சுவேஷனோ இல்லை ஒருத்தவங்க மேலே க்ரஷ்ஷோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தாட் வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்னு நம்ம ஒரு தாட்டை நம்ம வந்து வெளியில் சொன்னாலே நம்மளை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நீ வந்து ரசிக்கப்பட்ட மாதிரியோ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த மாதிரியோ அது மாதிரியோ உங்களை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரொம்ப டேபு டாபிக்ஸாக அதெல்லாம் வெளியிலவே பேசாமல் ரொம்ப ஓகே மை சன் வோக் அப் ஒன் செகண்ட் எங்கே விட்டேன் டேபு டாபிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சிங்கிள்னஸ் பற்றியோ என்ன சொல்கிறது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருக்கும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்துட்டு குழம்பி போய் நம்மளே ஒரு 1008 விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அதுக்கு சரியான கைடன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சர்ச் சைட்லேருந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது. ஏன்னா வீட்லேயும் பேச முடியாது, சர்ச்லேயும் பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது நமக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்காம நம்ம எங்கேயோ போய் ஒரு பள்ளத்தில் உளுந்து அதுலேருந்து எந்திரிச்சு வந்து த ஹோல் எக்ஸாம்பிள் இஸ் ஹியர். பட் யா அந்த மாதிரி ஏஞ்சி வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்துருக்கவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்த நிறைய நாட்கள் உண்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து ஐ வாஸ் லைக் ஓகே வி ரியலி நீட் டு டாக் அபவுட் திஸ். ஸ்பெஷலி ஜென்சி அண்ட் மில்லனில் இந்த ஒரு ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், ஒரு டேட்டிங்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். அண்ட் முன்ன மாதிரி கிடையாது, ஐயோ லவ்னு வாய் திறந்தாலே வந்துட்டு ஹோன்னு உங்களை பார்க்குற அந்த மாதிரி இப்போ கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி தே ஆர் வெரி வெரி கான்ஃபிடென்ட், தே வெரி வெரி போல்டு. எப்படின்னா பிடிச்சிருக்குன்னா நேராக மூஞ்சி முன்னாடி போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு இது. நான் அந்த அந்த டைமில் வந்துட்டு நான் என்னமோ பெரிய வயசான மாதிரி நினைக்காதீங்க, ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் திஸ் ஜெனரேஷன் ஒன்லி. பட் ப்ரீவியஸ்லி என்னென்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கே ஒரு 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 ரொம்ப டைம் எடுத்து அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு அவ்வளோ யோசித்து பண்ணுற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியா வேணும் பிடிச்சிருக்குன்றத வந்துட்டு நீங்கள் லெட்டர் எழுதி போடணும்லாம் இல்லை, ஒரு இட்ஸ் ஆல் இந்த கிளிக் ஆஃப் உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். சர்ச்சஸ் வந்து சம்டைம்ஸ் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ தேர்ஸ் அ ஜெனரேஷனல் கேப் அந்த இடத்துல. அவங்களால வந்துட்டு நாங்கள் இப்படி தான் எங்களை இப்படி தான் நடத்துனாங்க, நாங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது தேர் இஸ் அ வெரி பிக் கேப். அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணும்போது தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் வந்து ஓகே எங்களுக்கும் ஏதோ ஒன்று ரெலவெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா வந்து ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே சேர்க்கப்படுவாங்க அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால நான் யோசித்த ஒரு விஷயம் வந்துட்டு we need to talk about all of this அப்படின்ற ஒரு விஷயம். Today we're going to look at what culture says and how is the society and அதுக்கப்புறமா வந்துட்டு what the Bible says or like என்ன சொல்கிறது Christian approach to singleness அப்படின்றத நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ சொசைட்டியில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 விதமான சிங்கிள் பீப்புள் ஆர் தேர். ஓகேவா, தேர் ஆர் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லைக்
ரொம்ப ஒரு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ! நான் சிங்கிளா இருக்கேன். எனக்கு பார்ட்னர் இல்ல. அவங்கள எல்லாரும் எங்க திரும்பினாலும், எங்க சுத்தினாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஆள் இருக்கு. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ, சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கிறாங்களோ, வி டோன்ட் நோ தட். பட் அதெல்லாம் நம்மள சுத்தி பார்க்கும்போது, அவங்க வந்துட்டு ஐயோ! எனக்கு அந்த மாரி யாருமே இல்லையே. என்ன விசாரிக்க யாருமே இல்லையே. எனக்கு எங்கேயுமே அன்பு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரு செட் ஆஃப் சிங்கிள்ஸ் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் சிங்கிள்ஸ் வந்துட்டு மொரட்டு சிங்கிள்ஸ். ஏன்னா அதில ஒரு பெருமையா வந்துட்டு அவங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு அம் ஒ என் சிங்கிளா இருக்கிறது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். வி டோன்ட் ஹேவ் டு வொரி அபவுட் எனிதிங். உங்கள மாரி நாங்க வந்துட்டு யாரையோ தாங்கிட்டு இல்ல. எனக்கு என்ன தோணுதோ, எப்ப தோணுதோ நான் எப்பனாலும் பண்ணுவேன். அப்படின்ற ஒரு செட் ஆஃப் சிங்கிள்ஸ் இருக்காங்க. ஸோ சிங்கிள்னஸ ஒரு ஃப்ரீடமா வந்து கையில எடுத்துட்டு, அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் லைஃப் அப்படின்னு ரொம்ப என்ன சொல்றது? பேட்ஜ் மாரி வேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் சிங்கிள்ஸ் அது. அண்ட் தென் தேர் ஆர் அதர் சிங்கிள்ஸ் ஹூ ஆர் லைக் ஃபீலிங் வெரி லைக் ஐயோ! ஐ ரியலி நீட் சம்ஒன். எனக்கு வந்து தனியா இருக்க ரொம்ப இதா இருக்குது. எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தா நல்லாருக்கும். எனக்கு அந்த மாரி ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் சிங்கிள்ஸ் இருக்காங்க. கல்ச்சுரலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் ஜென்ரலாவே வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு அவங்களோட தனிப்பட்ட லைஃப்ல வந்து ஒரு அடிஷ்னல் திங்கா தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய கெரியர் ஓரியன்டடா இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த லைஃப்ல வந்து இன்னும் நல்ல ஒரு கெரியர், நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் செட் ஆனதுக்கு அப்புறமா, ஓகே நவ் ஐ கேன் கெட் மேரிட். ஒரு வேள அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே, மேரேஜ்க்கு அவங்க வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மேரேஜ்ன்னே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் கல்ச்சுரலி தட் இஸ் தேர். ஈவன் தே ஆர் சிங்கிள் தே டோன்ட் மைண்ட். பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட் லைஃப் இருக்கு. டேட்டிங் பண்ணிட்டு புடிச்சா ஒண்ணா இருக்கலாம். புடிக்கலையா வேணான்ட்டு போலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும். அந்த மாரி இது எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ரொம்ப நார்மலான, காமனான ஒரு விஷயமா இருக்கும். நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் சச் அஸ் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ், ஏசியன் கல்ச்சர் எடுத்துக்கோங்க, ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் எடுத்துக்கோங்க. இவங்கலாம் வந்துட்டு நீங்க சிங்கிளா நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருந்து நீங்க எவ்ளோ பெரிய விஷயத்துல நீங்க சாதிச்சிருந்தாலும், பாவம் அவங்களுக்கு கல்யாணம் ஆவல இன்னும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுருவாங்க. ஸோ மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ப வந்து அதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் பாரே அவங்களுக்கு. என்ன நீங்க செஞ்சாலும் ஒரு கல்யாணம் முடிச்சா தான் உங்க பேச்சையும் மதிப்பாங்க, உங்களையும் மதிப்பாங்க. ஒரு ஃபேமிலி உள்ள நீங்க இருந்தா தான் உங்கள வந்து ஒரு ஆளாவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மதிப்பாங்க. விச் இஸ் நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ். ஸோ தீஸ் 2 ஆர் ரிலேஷன்ஷிப் மேரேஜஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி. ஸோ நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா, உங்கள ஒரு ஆளாவே வந்து என்ன பண்ணாது, இந்த சொசைட்டி வந்து கன்சிடர் பண்ணாது. அதுலயும் சர்ச்சஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 20 வயசு பொண்ணுக்கு ஆயிடுச்சு, ஒரு 25, 26 வயசு ஒரு பையனுக்கு ஆயிடுச்சுன்னா, அவங்க அவ்வளோதான் வந்துட்டு ஓகே கல்யாணம் இன்னும் ஆவலையா? கல்யாணம் இன்னும் ஆவலையா? கல்யாணம் இன்னும் ஆவலையான்னு கேட்டு, கேட்டு, கேட்டு நான் வந்து அந்த அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும்போது, த பிரஷர் தட் எவ்ரிபடி புட்ஸ்ல ஆன் தட் பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவல். நீங்களே வந்துட்டு என்ன சொல்றது, ஒழுங்கா இருக்கணும்னு நெனச்சாலும், அவங்க போடுற பிரஷர்ல வந்து எதையாவது யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நம்ம போயிரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வெதர் தட் பார்ட்னர் இஸ் அ ரைட் பார்ட்னர் ஆர் நாட், அது கூட அந்த ஒரு டைம் பீரியட் கூட எடுத்துக்காம இவங்க வாயில இருக்கிற பேச்செல்லாம் நம்ம வந்து அமைதி அடைக்கணுன்றதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டு போன நெறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ எஸ் தெர் இஸ் அ செட் ஆஃப் பிரஷர். இஃப் யூ ஆர் நாட் மேரிட், யூ ஆர் நாட் ஈவன் கன்சிடர்ட் ஆஸ் அ என்ன சொல்றது, ஒரு 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 இண்டிவிஜுவல் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட். ஓகே. அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ தட் இஸ் அ கல்ச்சுரல் அப்ரோச். அண்ட் சொசைட்டி இப்போ கரண்ட்டா நீங்க எங்க திரும்பினாலும் ரோமான்ஸ், அதுக்கப்புறமா டேட்டிங், எந்த ஒரு சீரிஸா இருக்கட்டும், மூவிஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். சிங்கிளா இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் ஏதோ ரொம்ப அப்படியே சோகமா ஒரு மாதிரி போயிட்டு இருந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒருத்தவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் வந்து அப்படியே பயங்கரமா வந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஆயி, அத ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ மூவிஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், தேர் ஆர் அ லாட் ஆஃப் லவ் சாங்ஸ்ல. அதுக்கு அந்த மாதிரி நம்ம எங்க திரும்பினாலுமே தே தேர் இஸ் திஸ் பார்ட் ஆஃப் relationship and marriage is being glorified, okay, or like relationship and marriage is like given more importance to. அப்போ தனியா சிங்கிளா வந்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தப்பு. நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படின்னு.
ஒரு நார்மல் ஒரு காலேஜ் செட்டப்ல கூட எடுத்துக்கிட்டாலும், நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஒரு விஷயம் வந்து செஞ்சு, அது ஒரு நார்மலா கன்சிடர் பண்ணும்போது, நீங்க அது பக்கம் போலனாலும், அ உங்களுக்கு ஒரு அப்ரோச் வருது. உங்கள யாரோ புடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது கூட நம்மளுக்கு வந்து சரியா தெரியாதனால, அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாதனால, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டி, எப்படியோ போயி, என்னமோ ஆயி, அதுக்கப்புறமா வந்துட்டு, "ச்சே! நான் அதெல்லாம் பண்ணியிருந்திருக்க வேண்டாமே!" அப்படின்னு யோசிக்கிற சிச்சுவேஷன்ஸ்லாம் நெறையா இருக்கு. அண்ட் தேர் ஆர் ஓகே 3 டைப் ஆஃப் ஒரு சிங்கிள்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்துட்டு, "எனக்கு யாரும் வேண்டாம். நான் தனியாவே இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ற ஒரு அது அந்த டைப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சிங்கிள்ஸ் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் வி சீ சொசைட்டில கரண்ட்லி தேர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்படி இருக்கும்போது, வாட் டஸ் ஸ்கிரிப்சர் சேஸ்? வாட் டஸ் பைபிள் சே? வி நீட் டு டாக் அபவுட் இட். முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாம படைக்கிறாரு. ஆதாம படைச்சுட்டு, அவனுக்கு உடனே ஏவாள குடுக்கல. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு பர்ப்பஸ், ஒரு வொர்க்க குடுக்குறாரு. ஒரு வேலைய குடுக்குறாரு. ஸோ, அவனுக்கு அந்த வொர்க் குடுத்து, என்ன வொர்க்கு? அந்த ஏதேன் தோட்டத்த வந்து பராமரிக்கிறதுக்கும், அங்க இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு எல்லாவற்றிற்கும் பேரு வைக்கிறது, அப்படின்ற ஒரு ஒரு டாஸ்க் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த மாதிரி பைபிள்ல ஏ பார்க்குற நீங்க நெறையா பேரு வந்து அவங்களுடைய சிங்கிள் லைஃப்ல இருக்கும்போது தான் நெறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அது நெஹெமையாவா இருக்கட்டும், எஸ்ராவா இருக்கட்டும், அப்புறமா வந்துட்டு பவுலா இருக்கட்டும். புதிய ஏற்பாடுல வந்து பவுல் லெட்டர் எழுதுனது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் பீப்பிள் வென் தே வர் இன் த சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் தேர் லைஃப் ஐ மீன் அவங்க மேரேஜ் பண்ணாங்களா இல்லையான்றதெல்லாம் பைபிள்ல இல்ல. பட் வென் தே வர் சிங்கிள் காட் கேவ் தெம் அ டாஸ்க். அவங்களுக்குன்னு ஒரு பர்ப்பஸ் ஆண்டவர் அவங்களுக்கு குடுத்து, அத வந்து செய்றதுக்கு அவங்க கையில வந்து அந்த ஒரு பொறுப்ப ஆண்டவர் குடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு டெல் இஸ் தட் சிங்கிள்னஸ் இஸ் அ சீசன். ஓகேவா? எல்லார் லைஃப்லயும் அந்த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னோட லைஃப்ப நான் திரும்பி பார்க்கும், "ஓ! உனக்கு என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. நீ பாட்டுக்கு ஜாலியா பேசுவ." அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஐ வுட் ஜஸ்ட் டெல் யூ தட் ஐ ரிமெம்பர் வெரி வெல் என்னுடைய சிங்கிள் லைஃப்ப. ஐ ஆல்வேஸ் ஹேட் சம்ஒன் இன் மை கார்னர். அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஆர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதா இருக்கட்டும். ஸோ, எனக்கு வந்து அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிட்டே இருந்தனால, நான் வந்துட்டு அதில ரொம்ப ரிலை ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு யாருமே இல்லன்னா, யாரோ ஒருத்தர் இருந்தா தான் என்னால சர்வைவ் பண்ண. நான் யார்கிட்ட போய் பேசுறது? எனக்கு நான் யார்ட்டயுமே பேச முடியல. எனக்குன்னு யாரும் இல்ல. த வெரி கிளீஷே லைன் ஆஃப் எனக்கு வீட்ல அன்பு கிடைக்கல அதனால தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ, ஆல் ஆஃப் திஸ் இஸ் தேர்ல. நானும் அந்த மாரி டயலாக்லாம் நெறைய பேசியிருக்கேன். ஸோ, அந்த மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் பேசி என்னன்னா, ஒரு குழியிலேருந்து ஒரு குழியில விழுந்ததுக்கு தான் சமானம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் ஹியர் இஸ் அந்த மாரி டைம்ல வந்துட்டு ஒரு டைம் ஐ ஹேட் டு சப்மிட் டு காட் சேயிங் கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஆல் கார்ட்ஸ் வித் எவ்ரி பெர்சன். எல்லா என்ன தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா பெர்சன் எஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டர் எல்லார்கிட்டயுமே வந்து அவங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு, நானும் தேவனும் அப்படின்னு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருந்தது. அதான் அந்த சீசன் ஆஃப் சிங்கிள்னஸ். அப்பதான் வந்துட்டு ஆண்டவர் தனியா அப்பதான் நான் நெறைய ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் நெறைய ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சேன். எனக்கு ஆண்டவர் நெறைய கத்துக் குடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் வந்து எனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நான் ஆண்டவர கேட்பேன். லைக் இந்த ஒரு இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அப்பதான் நான் வந்து சொன்ன மாதிரி ரூத் வந்து இருக்கும்போது, ஒரு போவாஸ் வேணும்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு முதல்ல நம்ம ரூத்தா இருக்கிறோமா? அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து, அப்புறம் வந்து ப்ராவெர்ப்ஸ் 31 விமன் அப்படின்ற ஒரு விஷயம். டாட்டர்ஸ் ஆஃப் காட்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸே வந்து நான் வந்து எங்க சர்ச்ல நான் வந்து எங்களோட யூத் கேர்ள்ஸ் கூட நான் பண்ணும்போது, இது எல்லாமே எனக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியடாவே இருந்தது. அது எல்லாமே ஆண்டவர் ஒண்ணொண்ணா எனக்கு கத்துக் குடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ, there is a season of singleness that everybody should go through because it is a season where God will work in you. உங்கள்ல ஆண்டவர் வேலை செய்றது, உங்களுடைய இருதயத்துல அங்க இருக்கிற அந்த கலையை பிடிச்சு பிச்சு எறியறதா இருக்கட்டும், தேவையில்லாத காரியங்கள வந்து வெளியில எடுக்கிறதா இருக்கட்டும், குணங்கள் மாற்றப்படணும். நம்மளோட ஹெரிடிட்டரி குணம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அப்பா மாரி குணங்கள், நம்ம அம்மா மாரி குணங்கள். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸ் நமக்கும் இருந்ததுன்னா, நாளைக்கு நம்ம பில்ட் பண்ண போற குடும்பத்தையும் அது பாதிக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்களெல்லாம் ஆண்டவர் உணர்த்தி காட்டும்போது, அத உடனே அந்த இடத்துல சேஞ்ச் பண்றது. அந்த உணர்த்தி காட்டுறதுக்குன்னு நீங்க வந்து ஆண்டவரோட அந்த அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அந்த ஒரு சீசன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்ல விரும்புறது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி வில்லிங் டு கோ த்ரூ தட் சீசன் ஆஃப் சிங்கிள்னஸ்.
அதை ஏதோ ஒரு டிசீஸ் மாதிரி, ஐயோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்லாம் சொல்லாதீங்க. பிகாஸ் ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ், எஸ்பெஷலி இன் அ சொசைட்டி வேர் வி லிவ். Everything around us is about relationship or romance or love, and அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளஸ் our ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன் ரிலேஷன்ஷிப், அவங்களாம் ரொம்ப ஹேஷ்டேக் போட்டுட்டு ஆர் கேப்ஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப போல்டாக அந்த மாதிரி வெளியில் இருக்கும்போது நான் மட்டும் இப்படி இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, we are called by God to live a set apart life. ஓகே, அப்படின்னும்போது of course God is going to bring the right person into your life. You need to submit to his will first. You need to surrender yourself. Because there are a lot of unhealthy relationship. There are a lot of toxic relationship. எங்கே திரும்பினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு மேரேஜஸ், நிறைய மேரேஜஸ் ஃபெயில் ஆகிட்டுருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது எதனால தே ரஷ் இன் டு த அந்த ஒரு சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி வேணும்னு அதில் ரஷ்யன் பண்ணதுக்கப்புறம் போய் உள்ளே போனதுக்கப்புறமா ரியாலிட்டி ஹிட்டுன்னு ஆகும்போது அவங்க வந்து அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப திகச்சு போய், ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு, சொசைட்டிக்காக வாழ்ந்தாகணும் அப்படின்னு வாழ்கிற நிறையா குடும்பங்கள் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹெல்த்தி ஃபேமிலி, இஃப் யூ ஆர் வெரி ஹெல்த்தி காட்லி ஃபேமிலி பில்ட் பண்ணணுன்றது உங்களோட ஒரு கோல், உங்களோட ஒரு தட் இஸ் வை வி ஆர் புட் இன் திஸ் வேர்ல்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ ஷுட் கோ த்ரூ தட் சீசன் ஆஃப் சிங்கிள்னஸ், பிகாஸ் காட் ஷுட் ஒர்க் இன் யூ அண்ட் யூ வில் ஆல்சோ ரிவீல் த பர்பஸ் இன் யுவர் லைஃப். மோர் அபவுட் தட் அதெல்லாம் நான் பேச போகிறேன். அதுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் சம் ப்ராக்டிக்கல் அட்வைசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் எம்ப்ரேஸ் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் embrace your identity in Christ. Your identity is not in any relationship or இன்னொருத்தரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல், யூ ஆர் கம்ப்ளீட், யூ ஆர் நாட் ஹாஃப், யூ ஆர் நாட் லைக் ஐ எம் இன்கம்ப்ளீட் வித்வுட் தட் பர்சன். அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே கல்யாணமே ஆகி எனக்கு குழந்தை எனக்கு எல்லாமே இருந்தாலும் நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் முன்னாடி போய் நான் நிற்கும் போது நான் தனியாக தான் நின்னாகணும், நான் தனியாக தான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். அது மாதிரி ஸோ யூ ஆர் an individual, you are complete and you என்ன சொல்கிறது, ஆண்டவரோட இமேஜில் உங்களை உருவாக்கியிருக்கிறார், அவருடைய சாயலாக உங்களை உருவாக்கியிருக்கிறாரு. அவருடைய சாயலாக இன்னும் மாறப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து யுவர் ஐடென்டிட்டி ஷுட் பி ரூட்டட் இன் கிரைஸ்ட். அவரு தான் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம். லைக் அவர் இல்லாமல், தேவன் இல்லாமல் நம்ம கிடையாது. தேவனுடைய மகள் நான், தேவனுடைய மகன் நான் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொருத்தவங்களுடைய எங்கள் அப்பாவுடைய பொண்ணு, நான் என்னுடைய ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றது தான் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் திங். அப்படின்றது நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்மளை சுற்றி வரும்போது, இது எனக்கு ஆண்டவர் அது ஒரு வேளை தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டா கூட அந்த ஒரு விஷயம் வந்து உடனே ஆண்டவர் உணர்த்துவார், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்றது. இது நான் உனக்கு உருவாக்குனதில்லை, நீயே தவறாக தேர்ந்தெடுத்துட்ட அப்படின்னு உடனே உங்களுக்கு உணர்த்தி காட்டுவார். ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ரிமெம்பர் வென் ஐ வாஸ் பேக் இந்த டே, என்னோட காலேஜ் டேஸில் வென் ஐ வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், ஐ மேட் அ வெரி பேட் மிஸ்டேக். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் நான் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் லிட்ரலி லைக் ரன்னிங் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வானத்தை பார்த்து நான் இதுக்கு தான் நீங்கள் என்னை படைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கோ த்ரூ ஆல் ஆஃப் தட், பிகாஸ் நான் அதெல்லாம் வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக நான் நினைக்கல. ஏன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள் அவுட் தேர். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் காட் டு ஒர்க் இன் மீ ஆஸ் வெல். எனக்குள்ளே இருந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கோ ஒரு வெளிப்படுத்த வேண்டிய இப்படிலாம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு கூட ஐ ஹேட் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் தட். ஓகே, இஸ் வை ஐ எம் சேயிங் இஃப் யுவர் ஐடென்டிட்டி இஸ் ரூட்டட் இன் கிரைஸ்ட், யூ வில் நாட் வேவர். ஒருவேளை தவறான விஷயத்த சாத்தா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் கூட யூ வில் பி லைக், நான் ஆண்டவரோட பிள்ளை, எனக்கு இது தேவையில்லை, நான் ஆண்டவரோட பிள்ளை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் யுவர் ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் காட், யுவர் ஜாய் கம்ஸ் ஃப்ரம் காட். அதுக்காக ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாப் வெயிட் ஃபார் த லைஃப் டு பிகின்.
எனக்கு கல்யாணம் ஆனால் தான் லைக் எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன பர்பஸ் கொடுத்துருக்குறாரு, உங்களுக்குன்னு ஆண்டவர் வந்து இந்த சில டேலண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நர்ச்சர் பண்ணுங்கள். அதெல்லாம் நல்லா இன்னும் அதை நம்ம எப்படி பெட்டர் ஆக்கலாம், கோல்ஸ் செட் பண்ணி அந்த கோல்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது அதான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரன் as fast as you can towards God and if someone is keeping up introduce yourself அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்துட்டு ஆண்டவரை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருங்க, அவர்கிட்ட ஓடிட்டே இருங்க. உங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி யாராவது ஒருத்தர் ஓடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் 2 பேர் ஆண்டவருக்கு நேராக ஓடும்போது ஆண்டவரே அவங்கள என்ன பண்ணுவார், நினைப்பா. 2 பேரும் ஆண்டவருக்கு நேராக ஓடிட்டே இருக்கும்போது ஆண்டவருக்கு தெரியும், ஓகே இந்த மகன் இந்த மகள்னு கரெக்டான டைமில் கொண்டு வந்து நினைப்பார். இந்த டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணாமல், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு சில் பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிக்கிட்டு இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா உங்களோட சேர்த்து இன்னொருத்தரையும் கூட நீங்கள் கீழே தான் எழுப்பீங்களே தவிர அவங்கள கட்டி எழுப்பி மேலே கொண்டு போகிறதுக்கு யூ ஆர் நாட் டூயிங் த திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி டன். So yes, that is the second thing. Third thing is that find good friendships around you, especially those who are married. You can see, I mean, have healthy examples around you. So இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஓடலாம் ஹேங் அவுட் பண்ணும்போது ஐயோ கல்யாணமா, ஐயோ ரிலேஷன்ஷிப்பா, ரைட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன நம்ம வந்து செய்யணும், வாட் வி ஷுட் லுக் ஃபார்வர்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லலாம் நான் சொல்லியிருப்பேன், நான் இருந்த இடத்துல வந்துட்டு எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் பார்த்து கல்யாணமே வேண்டாம், ஐயோ இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சது தான் நிறையா. பட் என்னோட செமினரிக்கு நான் போனதுக்கப்புறமா ஐ saw a lot of people literally like husband and wife, அவங்க கூடவே வந்து நான் ட்ராவல் பண்ணி அவங்க கூடவே நான் வந்து இருக்கும்போது ஐ வாண்ட் திஸ், எனக்கு இதுதான் வேணும். ஐ மீன் ஒரு ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவரோட பிள்ளைங்க திருமணம் பண்ணி வாழும்போது இப்படி தான் இருக்கும். ஆர் அதே சமயம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம உணர ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஐ ரியலி வாண்ட் தட். அந்த ஒரு ஃபெலோஷிப், அந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த ஒரு லைஃப் தட் வில் ஒன்லி லைக் என்ன சொல்கிறது, பிரிங் ஆண்டவரோட அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு ஹோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது we can have the right examples in front of us. அந்த ரைட் எக்ஸாம்பிள்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வரும்போது நீங்கள் வந்து கரெக்டான ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ப்ரிசைஸாக ஆண்டவர் இடத்துல நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் உங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும் உங்களுடைய பார்ட்னருக்காகவும்ன்றது உங்களுக்கு அப்போ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சிங்கிள்னஸ் அதான் சொன்னேன். தட் இஸ் வை ஐ செட், எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா யூ ஷுட் ஹாவ் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரைட் கைண்ட் ஆஃப் ஃபெலோஷிப் விச் வில் மேக் யூ விச் வில் நாட் ஈவன் அந்த ஒரு ஐயோ ஐ நீட் அ ஒன்லி வித் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஐ கேன் பி ஃபுல்ஃபில்டுன்ற அந்த ஒரு ஐடியாலஜியை கம்ப்ளீட்டாக அப்படியே மாற்றுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ரியலி வாண்டட் டு டெல். 2 more and I will end with that. Use this time for spiritual growth. I kept telling it as well. உங்களுக்கு இந்த டைம் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. Now that I'm married and I have a baby, I can boldly tell you, you will never get this time back. உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த லக்ஸரி ஆஃப் டைமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற இந்த லக்ஸரி ஆஃப் you can do anything if you want அப்படின்ற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இந்த டைமை வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிசன் டு as many podcasts as you can, listen to as many sermons as you can, read scriptures or do plans, different plans and Bible study பண்ணலாம். இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரூப் பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் இன் தட், ப்ரே as much as you can. இந்த ஒரு செட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது மற்றவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி, த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங்.
இப்போ இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமோ இவங்க தான் ஆண்டவர் எனக்கு வந்து போய் காட்டுறாரோ அதனால தானோ அப்படின்னு நீங்களே போய் ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாமல் ஆண்டவரோட டைமிங்க்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும்போது ஹீ வில் டெஃபினெட்லி வில் ப்ரொவைட் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்டவர் ரொம்ப பற்றி பிடிச்சிட்டு அவரையே நம்பி சார்ந்து இருந்தால் அவங்களுக்கு தேவன் கரெக்டாக நேரத்தில் கரெக்டான பார்ட்னரை கொண்டு வந்து நினைக்கும்போது யூ வில் பி an instrument of God's goodness in front of other people, and that is why we are here அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ், ஐ டோன்ட் நோ வெதர் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் had made sense to you, but if you want to take away something from this video, I would say முதல்ல வந்து singleness is a season that everybody should go through, which is very very important for them. Second thing is that you are a complete person in Christ. You are not incomplete. A relationship should only push you towards God. It shouldn't define who you are. Your identity is rooted in Christ. ஆண்டவர் தான் உங்களோட ஐடென்டிட்டி. நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் டோன்ட் லுக் அட் இட் as a ரொம்ப ஐயோ யாருமே இல்லை அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், டெவலப் குட் மீனிங்ஃபுல் ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அரவுண்ட் யூ விச் வில் ஹெல்ப் யூ டு ரைட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வைங்க, லைக் மீ அண்ட் கிரிஷ், என்னோட ஹஸ்பண்ட். ரைட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால தான் ஓகே வை டோன்ட் யூ கைஸ் கன்சிடர் ஈச் அதர்னு எங்களை வந்து செட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்களில் இருக்கிற குணங்கள் என்ன, கேரக்டர் என்ன, உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளுக்கு உங்களோட ஃபெலோஷிப் சர்க்கிளுக்கு தெரிஞ்சிருக்கும்போது ஐ திங்க் திஸ் பர்சன் வுட் பி குட் ஃபார் தட் பர்சன் அப்படின்னு உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து காட் வில் டூ இட் பியூட்டிஃபுல்லி, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட், பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்துட்டு டோன்ட் டேக் சிங்கிள்னஸ் அஸ் அ வெரி ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் காட் has allowed this, I mean God has put this season for a reason அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அவருடைய கருத்தில் உங்களை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது everything else will fall into its place in his time. And definitely when God does it, எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி ஆண்டவர் செய்வார். So with that I would like to end this video. Thank you so much for watching. Now I mean it's a little bit late because I got caught up with work, and yes, I just came back from a wedding. கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி உடைய வாசனை மட்டும் ஸ்மெல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் மை சன் வாஸ் ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஹிஸ் ஸ்லீப் டைம் கேம், ஸோ அதனால வந்தாச்சு. So yes, and I sat down to shoot now, and somehow I think I have finished this video. I will be regular from next week onwards. Thank you for watching this video. If you have liked this content that I have shared, and if you like resonate with what I shared, உங்களுக்கு ஓகே ஏதோ என்னமோ சொல்கிறா இந்த பொண்ணு அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and stay tuned. More like this video is coming. Of course, I did not forget, நான் மறக்கல, Daughters of God ஒரு series I'm going to start, and once we kickstart that, everything is going to be regular is what I'm hoping and praying. Thank you so much for watching, and continue to pray and support. And if you like this video, leave a comment down so that I will know what is working and what is something that God is speaking to you as well. I will see you all in the next. This woman is covered by the blood of Christ. You can laugh at her, you can hate her, you can doubt her, but you can never take away the blessing that God has in store for her, and you can never stop her from becoming